பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். இந்த செய்திக்கு தலைப்பாக நான் கொடுக்கிற ஒரு வார்த்தை காதிலே கேட்கும் சத்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிரசங்கம் எப்படி காணப்படுகிறது? அந்த ஜனங்களுக்கு ஏற்றால் போல் ஒருவர் அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய எண்ணத்தின்படி அவருடைய பிரசங்கமானது காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையாக பிரசங்கிக்க வேண்டும் என்கிற நாட்கள் போய் காலங்கள் போய் இப்பொழுது அந்த ஜனங்களுக்கு ஏற்றா போல் பிரசங்கிக்கிறதை இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். அது அநேக சபைகளிலும் சரி, அநேக பெரிய பொதுக்கூட்டங்களிலும் சரி, இன்றைக்கு ஒரு மொழிகி பூசுகிற வார்த்தைகள், மொழிகி பூசுகிற ஒரு செய்திகளை இந்த நாட்களிலே இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை காமெடியான செய்தி, சிரிப்பு ஊட்டுகிற செய்தி, அவர்களுக்கு இதயத்தை ஏற்றுள்ள செய்திகளை இவர்கள் கேட்டு 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 இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கொடுக்கிற செய்திகள் வாயிலாக கர்த்தருடைய சத்தத்தை இவர்களால் கேட்க முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அங்கே தேவனுடைய ஊழியக்காரத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தை வராதபடிக்கு அந்த ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தை வருகிறபடினாலே அங்கே கர்த்தருடைய சத்தத்தை அந்த ஜனங்களால் கேட்க முடியவில்லை. இதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதாரமாய் சொல்கிற காரியம் என்ன? கற்பாரின் மேல் போடப்பட்ட விதை, முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை. நல்ல விதைகள் தான், ஆனால் அது எங்கே போடப்படுகிறது? கற்பாறைகளுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் விதைக்கப்படுகிறதுனாலே அவைகளால் பலன் தர முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட செய்திகளை இவர்கள் கொடுக்கிறார்களே தவிர கர்த்தருடைய சத்தத்தை தேவ ஜனங்களாலே கேட்க முடியவில்லை. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட தன்னுடைய அவர் தனித்தனியாய் அவர் பேசும்படியாய் வாஞ்சிக்கிறார், பேசும்படியாய் அவர் விரும்புகிறார். வாசிக்கிறோம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, எல்லார் மேலும் இருந்தவர், எல்லாரோடும் இருந்தவர், எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேக சம்பமாய், அக்கினி சம்பமாய் ஜனங்களுக்கு மேலாய் நடந்து அவரோடு கூட இடைப்பட்டார். மாம்சத்திலே அவர் இறங்கி வந்து ஜனங்களோடு ஜனங்களாய் இடைப்பட்டார். இந்த கடைசி நாட்களிலே அவர் பரிசுத்த ஆவியானவராய், ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆவியானவராய், பரிசுத்த ஆவியானவராய் அவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். எதற்காக? நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மோடு கூட இடைவிடும்படியாய். ஆமென். அல்லேலூயா. அதான் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்பதா இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, வரும்பொழுது தேற்றவனாகி அவர் வரும்போது வேதம் என்ன சொல்கிறது? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். யார்? பசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள் இருந்து அவர் நம்முடைய பாவங்களை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். வழி இதுவே, இதிலே நடவுகளை சொல்லி நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி பேசுகிறாராம்? நமக்குள் வாசமாய் இருந்து. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதியை குறித்து நாம் எதை பேச வேண்டும், எது நீதி, எது நியாயம் என்கிற அந்த நீதியை குறித்து நம்மோடு கூட பேசுகிறார். அது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்து நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, தேவ சத்தம் நம்முடைய செவிகளிலே கேட்கப்பட வேண்டுமானால், தேவனுடைய வார்த்தை நம்முடைய செவிகளிலே கேட்கப்பட வேண்டுமானால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த அனுபவத்தின் வழியாக நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனுடைய வார்த்தையை பெற முடியும். பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது எல்லாரும் ஒன்று கூடியிருந்தார்கள். பலத்த காற்று வந்து இறங்குற முழக்கம் போல அங்கே ஆதி அப்போஸ்தலர் மத்தியிலே வந்து இறங்கிற்று. பிரிந்திருக்கிற நாவுகள் போல அங்கே தேவனுடைய அக்கினி வந்து இறங்கி அவரை முற்றிலுமாய் நிரப்பி போட்டது. ஆமென், அல்லேலூயா. உடனே பேதுரு எழுந்து அங்கே பேச தொடங்கி விட்டார். கர்த்தருடைய வார்த்தை அங்கே பேதுருக்கு துணிக்கப்பட்டது. கர்மேதேவனுடைய பிள்ளைகளே, காலம் கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எச்சரிக்கப்பட வேண்டும். நாம் எச்சரிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீதி எது, நியாயம் எது, நியாய தீர்ப்பு எது, பாவம் எது, அக்கிரமம் எது என்று நம்மால் நிதானித்து அறிய முடியாது. நம்முடைய தகப்பன் நமக்குள் இருந்து நம்மளை அவர் வழிநடத்துவராய் இருக்கிறார். நம்மளை அவர் செவ்வையான பாதையிலே அவர் நடத்துவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அபிஷேகத்தை நாம் பெறுகிற பொழுது ஆதி அப்போஸ்தலருக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அங்கே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டது போல நாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருப்போமானால் தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியரில் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது 4:6 அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எதற்காக? நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மை வழி நடத்தும்படியாய், நம்மளை கண்டித்து உணர்த்தும்படியாய், நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்படியாய். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நம்ம அங்கே வாசிக்கிறோம் 10 கன்னிகைகளை குறித்து. அவர்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். மனுஷகுமாரன் வர தாமதித்த போது எல்லாரும் தூங்கிவிட்டார்கள், நன்றாக தூங்கிவிட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. திடீரென்று மத்திய ஆகாயத்திலே சத்தம், இதோ மனுஷகுமாரன் வந்து விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ளவர்கள் உடனே எழுந்து தங்கள் தீவெட்டிகளை அவள் ஆயத்தப்படுத்தினார்கள். தீவெட்டிகளை இவர்கள் ஆயத்தப்படுத்தின உடனே புத்தி இல்லாதவர்களும் எழுந்து கொண்டார்கள். எழுந்து கொண்டு, ஐயோ எங்களுடைய தீவெட்டிகள் அணைந்து போகிறதே, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் என்று கேட்கிற போது அவள் சொன்ன காரியம் என்ன? எங்களுக்கு இது போதாது, நீங்கள் விக்கிரத்திலே போய் வாங்கிக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இந்த புத்தியுள்ளவர்கள் எழுந்து தம் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்? எனக்கு அருமையானவர்களே, இவர்கள் மனவாளுடைய சத்தத்தை கேட்டபடியினால், மனவாளுடைய சத்தம் இவருடைய செவிகளிலே வந்து விழுந்தபடியினால், புத்தி இல்லாதவர்களுக்கு கேட்கவில்லை, புத்தி உள்ள கன்னிகைகளுக்கு மனவாளுடைய சத்தம் கேட்டவுடனே அவள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். ஆமென். எனக்கு அருமையானவர்களே,
ஏசப்பாவுடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே துணிக்க வேண்டும், நம் செவிகளிலே துணிக்க வேண்டும். அப்படி துணிக்க வேண்டுமானால் அவன் நமக்குள் வாசமாய் இருக்க வேண்டும். நமக்குள் வாசமாய் இருக்கிற பொழுதுதான் அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி. ஆமென். நாம் அவருடைய ஆடுகளாய் இருப்போமானால், மணவாளனுடைய மணவாட்டிகளாய் காணப்படுவோமானால், நம்முடைய செவிகளிலே அவருடைய சத்தம் கேட்கும். அவருடைய செவிகளில் நம்முடைய செவிகளிலே அவருடைய வார்த்தைகள் கேட்கும். அடிக்கடி அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டு வாழ்வோமானால், அந்த வாழ்க்கையை நடத்துவோமானால், ஒரு நாளே ஆபத்து வருகிற பொழுது மேய்ப்பன் கூப்பிடுவான். ஆபத்து என்று சொல்லி மேய்ப்பன் கூப்பிடுற பொழுது அடிக்கடி மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த ஆடா இருக்குமே ஆனால், அடிக்கடி மேய்ப்பனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்த ஆடா இருக்குமே ஆனால், ஆபத்து வருகிற பொழுது மேய்ப்பன் கூப்பிட்ட உடனே அது ஓடி வந்து விடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் வாஞ்சிக்க வேண்டும். உங்க சத்தத்தை கேட்கணும் ஏசப்பா. வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். இதோ வாசல் படியில் தட்டுகிறேன், ஒருவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டு இருக்கிறார், ஆனால் நம்முடைய செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன? அவர் நமக்குள் இல்லாதபடியினாலே, தேவ ஆவியானவராய் நமக்குள் வாசமாய் இல்லாதபடியினாலே நம்மளால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பாவுடைய சத்தம் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்லுவாரு, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, காதுல கேட்கும். நீ கலங்காத, நீ கண்ணீர் வடிக்காத, நீ துக்கப்படாத, நீ வேதனைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காதிலே கேட்கும் அவருடைய சத்தம் நம்முடைய காதிலே கேட்கணும். ஏசப்பட்ட ஒப்பு கொடுப்போம். உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, நான் கேட்டு அதன்படி நடக்கணும் ஆண்டவரே சொல்லி நாம் சொல்லுகிற பொழுது நிச்சயமாய் தேவ ஆவியானவராகிய அவர் நமக்குள் வாசமாய் இருந்து நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் தாமே செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நம்முடைய வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். காதுலே கேட்கும் என்ற செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறாங்க. வலது புறமாவது இடது புறமாவது சாய்கிற பொழுது ஆண்டவரே, வழி இதுவே, இதிலே நடங்கன்னு சொல்ற அந்த வார்த்தை, என் மகனே மகளே கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட என்று சொல்ல முடிய வார்த்தை உடைய பிள்ளைகள் கேட்க முடியாது. உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.